பார்த்தீங்கன்னா நான் ஈவினிங் தான் வீடியோ எடுக்க போகிறேன். பாச்சா பறிச்சு எடுத்துட்டு வந்துட்டாரு. என்ன ஓகேவா? இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து பசங்களாம் ஸ்கூல் போயிட்டு எக்ஸாம் போயிட்டு இப்போ தான் வந்தாங்களா, இந்த பாச்சாலாம் இப்போ தான் வந்திருக்கான். அதனால நான் இப்போ பானிபூரி 2 நாள் பானிபூரி செஞ்சான்னு கேட்டு இருந்துச்சுல பசங்கள்லாம். நேற்று செய்யணும்னு நினச்சிட்டு இருந்தேன், வெளியே போயிட்டேன்னா லேட்டாக ஆயிடுச்சு, செய்ய முடியல. சரி இன்னைக்கு கண்டிப்பாக செஞ்சுதான், நேற்றே ஆர்டர் போட்டாங்க. ஆனால் அதனால தான் இப்போ வந்து பானிபூரி செய்யறதுக்கான எடுத்து வச்சிருக்கேன். அங்கே வந்து குக்கரில் வந்து நான் உருளைக்கிழங்கு வேக வச்சிருக்கேன், விசில் வந்தோன்னு இறக்கி வச்சிருக்கேன். இப்போ இதெல்லாம் ஆஞ்சிட்டு நம்ம பானிபூரிக்கு மசாலா ரெடி பண்ணிவிட்டு நான் பானிபூரி எப்படி செய்யணும் இதை உங்களுக்கு காட்டுறேன். கொஞ்சம் புதினா எடுத்துக்கோங்க, ஒரு லெமனு, கொஞ்சம் வந்து கொத்தமல்லி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம காரத்துக்கு வந்து பச்சை மிளகா சேர்க்கணும். ஃபஸ்ட்டு நான் கொத்தமல்லி புதினாலாம் ஆஞ்சி எடுத்துக்கிறேன். அதெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து மசாலா அரைக்க ஆரம்பிச்சிடலாம். பானிபூரி வந்துங்க நாங்கள் வந்து மகாராஷ்டிராவில் வந்து அடிக்கடி வாங்கி சாப்பிடுவோம். எங்கள் வீட்டு வாசல் முன்னாடி கொண்டு வந்துடுவாங்களா. பாச்சாக்கு பானிபூரிலாம் சொல்லவே தேவையில்லை, அவ்வளோ பிடிக்கும். அவனுக்கு பொதுவாக ஸ்ட்ரீட் ஃபுட்டு தான் ரொம்ப பிடிக்கும். அவனுக்கு வீட்டில் சமைக்கிறதோட வெளியே வாங்கி சாப்பிட ரொம்ப ஆசைப்படுவான். அதை முடிஞ்சாலும் வீட்டில் நான் செஞ்சு கொடுக்க தான் ட்ரை பண்ணுவேன், வெளியில் அவளை வாங்கி கொடுக்க மாட்டேன் நான். அதான் சரி பானிபூரி செஞ்சு கொடுக்கலான்னு இப்போல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். செஞ்சு கிட்டத்தட்ட வீட்டில் செஞ்சு கொடுத்து ரொம்ப நாளாச்சு பானிபூரி செஞ்சு. நான் புதினா கொத்தமல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு ரெடி பண்ணிட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு. நான் இப்போ உருளைக்கிழங்கு வந்து ஒரு 3 விசில் வச்சுருந்தோம். வெந்த சாம் பார்க்கலாம். விசிலாம் எல்லாம் போயிடுச்சு, நல்லா வந்துருச்சு. பானிபூரிக்கு வந்து உருளைக்கிழங்கு நல்லா வேகணும், வந்தால் தான் நமக்கு மசியல் கரெக்டாக இருக்கும். சூடாக தான் இருக்குது, ஃபஸ்ட்டு தோல் உரிச்சுக்கலாம். சூடாக தான் இருக்குது, சூப்பராக நல்லா மசிஞ்சு நல்லா வெந்துருச்சு பாருங்கள். நல்லா கொலைய வேக வச்சுருங்க உருளைக்கிழங்கு வந்து, அப்போ தான் நமக்கு மசிச்சா நம்ம பானிபூரியில் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதெல்லாம் திறமையாக நல்லா இருக்காது, டேஸ்ட் நல்லா இருக்காது. போதுமையா? இங்கே வந்து நம்ம உருளைக்கிழங்கு தோல் நீக்கி எடுத்து வச்சுட்டோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா தேவையான அளவு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மசாலா ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டவ்வில் பேன் வச்சுக்கலாம். இதுக்கு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து ஜாஜீரா சேர்த்துக்கலாம். நம்ம ஜாஜீரா பவுடர் சேர்த்துமா நல்லா வாசமாக டேஸ்ட் நல்லாயிருக்கும், அதுக்காண்டி தான். அவ்வளோதான், ஒரு பிளேட் மாற்றிடலாம். இப்போ ஜாஜீரா வறுத்து எடுத்தாச்சு. அதே பேனில் வந்து நம்ம 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். வறுத்து ரெண்டையும் ஒன்றா பவுட்ரு பண்ணி எடுத்துக்குவோம். எடுத்தப்பறம் நம்ம பானி ரெடி பண்ணிடலாம். வறுத்தாச்சு. இப்போ வந்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா பவுட்ரு பண்ணி அதை எடுத்து வந்துடலாம். இப்போ வந்து மசாலா அரைக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த புதினா கொத்தமல்லி வச்சு பார்த்தீங்களா, நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதில் வச்சிடலாம். இது கூட வந்து கொத்தமல்லி சேர்த்தாச்சு, இது கூட புதினா சேர்த்துலாம். பச்சை மிளகா வந்து நம்ம காரத்து எதுவும் ரொம்ப காரமாக இருக்கும், 4 பச்சை மிளகா வச்சுக்கலாம். ஏன்னா பசங்க சாப்பிட்றதுனால, குழந்தைய சாப்பிட்றதுல ரொம்ப காரமாக சாப்பிட முடியாது, 4 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ஒரு சிறு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். இது கூட வந்து ஒரு லெமன் சைஸ் புளி சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருந்தேன். இப்போ நல்லா ஒரு பேஸ்ட் அரைச்சி எடுத்தாச்சு. இதை ஊற்றிக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி ஊற்றி ஊற்றிக்கலாம். நம்ம வந்து இதுக்கு 1 லிட்டர் 1.5 லிட்டர் தண்ணி ஊற்றணும். தண்ணியாக தான் இருக்கணும், நான் லைட்டாக தான் டேஸ்ட் இருக்கணும். அந்த தண்ணி நல்லா ஊற்றிக்கலாம். தண்ணி ஃபஸ்ட் நல்லா ஊற்றிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்துக்கலாம். புளிங்க தான் நல்லாயிருக்கும் பூரி சாப்பிடும்போது. நம்ம இன்னும் ஒன்று தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் வந்து தண்ணியாக தான் இருக்கணும், மசாலா லைட்டாக இருக்கணும், மசாலா குழப்பம்லாம் இருக்கக்கூடாது. நல்லா போதுமான நம்ம மசாலா எவ்வளோ அரைக்கிறோமோ அதுக்கன நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம்.
இது மிச்சம் இருந்தால் கூட மறுநாள் வந்து பனிப்பூரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ வந்து ஜீரகமும் நான் ஜாஜீராவும் வறுத்து அரைச்சி பார்த்திங்கன்னா அந்த பவுடர் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட வந்து உப்பு சேர்த்துக்கலாம். சாட் மசாலா சேர்க்கலாம், இல்லைனா அந்த கருப்பு உப்பு சேர்க்கலாம். கருப்பு உப்பு சேர்த்தோம்னாக்கா லைட்டாக அந்த புளிப்புத்தன்மை இருக்கும். இந்த உப்பில் புளித்தன்மை இருக்கிறதுனால நான் லெமன் வேறு சேர்க்க போகிறேன். இது கொஞ்சம் வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நமக்கு வந்து கருப்பு உப்பு இல்லாதனால வந்து பிளாக் சால்ட் தான் சேர்ப்பாங்க. இதுக்கு வந்து அது இல்லாதனால இப்போ 1/2 லெமன் சேர்த்துக்க போகிறோம். அதுக்காண்டி இப்போ 1/2 லெமன் சேர்க்க போகிறோம். எப்படி நம்ம பிளாக் சால்ட்டு சேர்த்தா என்ன டேஸ்ட் கிடைக்குமோ அதே மாதிரி தான் லெமன் சேர்த்தாலும் இந்த டேஸ்ட்டு கிடைக்கும். இதை சேர்த்துட்டு இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஒரு 1/2 அன் ஹவர் ஃப்ரிட்ஜ் வச்சோம்னா ஜில்லுன்னு இருந்தாக்கும் நம்ம பூவில் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதில் வச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிழங்கு நல்லா மசிச்சுக்கலாம். மசிச்சு இது கூட வெங்காயம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுடத்தான் செய்யலாம். நல்லா மசிச்சாச்சு. இது வந்து நம்ம வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நமக்கு எவ்வளோ வெங்காயம் தேவையோ அத்தனை சேர்த்துக்கலாம். நீங்கள் புதிய கொத்தமல்லி கட்டினா கட் பண்ணிடுவாங்க. நான் கொத்தமல்லி கட் பண்ணி போடல, ஏன்னா எல்லாத்தையும் அரைச்சிட்டனால கட் பண்ணி போடலை. சரி, ஃபுல்லாக சேர்த்துடலாம். இது ஓரமாக இருக்கட்டும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி நான் பூரி ஃபஸ்ட்டு பொரிச்சு எடுத்துக்க போகிறேன். பொரிச்சு எடுத்துட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ வந்து நம்ம பானிப்பூரி ரெடி பண்ணியாச்சு, பொரிச்சு எடுத்தாச்சு. இது ரெடி, மசாலா ரெடி ஆச்சு, பானி ரெடி ஆயிடுச்சா. இப்போ நம்ம வந்து ஒரு பூரி எடுத்துக்கலாம். இப்போ பூரி வந்து இந்த பக்கம் உடைக்கும் இல்லையா, இந்த பக்கம் உடையும். ஒரு பக்கம் நம்மளுக்கு உடையிட்டா நம்ம வந்து ஒரு பக்கம் தான் அது உடையும். இதை வந்து வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு வச்சு எங்கள் பாச்சாக்கானுங்க, பாச்சா வந்து எனக்கு செம்மையாக இருக்கும், ரொம்ப பிடிக்கும். எனக்கு பாச்சாக்கானா தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம